இன்று நமது வாத்தியார் கதை யூடியூப் சேனலில் நாம் பார்க்க இருப்பது பாம்பு கதை. ஒரு ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் ஒரு புத்தில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று வாழ்ந்துன்னு வந்துச்சு. இந்த பாம்பு தன்னுடைய உணவுக்கோசரம் இறை தேட ஊருக்குள்ளே போகும் வரும். இரவில் போச்சுன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டை கிடைக்கலாம், தவளை கிடைக்கலாம், இல்லை எலி ஏதாவது ஒன்று கிடைக்கும். சாப்பிட்டு திருப்பி வந்துடும், தன்னுடைய புத்துக்கு திரும்பிடும். இதே ஒரு சில நாள் பகலில் போச்சுன்னா ஊர் மக்களெல்லாம் பார்த்துட்டு துரத்துவாங்க. இது உணவு கிடைக்காம டக்குன்னு வந்துடும். பகலில் போகும்போது மாத்திரம் இதுக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு நாள் பகலில் போகும்போது ஆளுங்க பார்த்துட்டு கோல் எடுத்து நிறைய பேர் சேர்ந்து இதை அடிக்க வராங்க. உடனே இந்த பாம்பு யாராவது ஒருத்தரை கடிச்சிடுச்சு. அப்போது எல்லாருக்கும் குழப்பம், எங்கள் பாம்பு அப்படின்னு. இது தப்பிச்சு வந்துடும். நிறைய ஆட்கள் ஒன்று சேர்ந்து கடிக்கும் பொழுது, துரத்தும் பொழுது இது யாரையாவது கடிச்சிடும். இது போன்ற சூழ்நிலையில் மக்களுக்கு அந்த பாம்பு மேலே பயம் வந்துடுச்சு. என்னடா இது அடிக்கடி வருது, யாரையாவது ஒருத்தர் கடிச்சிடுது அப்படின்னு மக்கள் மனசில் வந்துடுச்சு. ஊரில் நடமாட்டம் குறைஞ்சிடுச்சு. எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் பாம்பு மேலே பயம். இப்போ வருமா, அப்போ வருவோம், அப்புறம் வருமா அப்படின்னு பயம். இந்த பாம்பு பயத்தில் இருக்கும் பொழுது அந்த ஊர் பக்கமாக ஒரு துறவி வந்தார். ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த துறவி கிட்ட போயிட்டு, சுவாமி, எங்கள் ஊரில் ஒரு பாம்பு பிரச்சனை, ஒரு பாம்பு இருக்குது, வருது, கடிச்சிடுது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சுவாமிஜியும் சரி வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு போனார். அந்த புத்துக்கிட்ட போயிட்டு அந்த பாம்பை வர வச்சார். பாம்பு வந்துச்சு. நீ ஊர் மக்களையெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறியாம, நீ யாரையும் கடிக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டு, அறிவுரை சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். ஊர் மக்களும் போயிட்டாங்க. பாம்பும் அவர் சொன்ன அறிவுரையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள்லேருந்து ஊருக்கு போனால் இது யாரையும் கடிக்கிறதில்ல. நாளடைவில் இது ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இப்பெல்லாம் பாம்பு கடிக்கிறதில்ல அப்படின்னு ஒன்று அந்த பாம்பை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேலே கல் அடிக்கிறாங்க, குச்சியில் குத்துறாங்க, காலில் உதைக்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் செய்யவே அந்த பாம்புக்கு ஊருக்குள்ளே வர்றதே கஷ்டம் ஆகிப்போச்சு. பயம் வந்துடுச்சு அதுக்கும். இது போன்ற சூழ்நிலையில் அந்த பாம்பு உணவு கிடைக்காம ரொம்ப மெலிசாக ஆகிப்போச்சு. மெலிசானது மாத்திரம் உடம்பெல்லாம் புண்ணு. இது மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கு உணவே கிடைக்கிறதில்ல. ரொம்ப மெலிசாயிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து அந்த துறவி திருப்பியும் ஊருக்குள்ளே வந்தார். ஊருக்குள்ளே வந்தவர் அந்த பாம்பை தற்செயலாக பார்த்தார். அந்த பாம்பை பார்த்த உடனே இவர் கேட்டார், ஏன் இப்படி மெலிஞ்சிட்டு இருக்கிற, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பாம்பை பார்த்து கேட்டார். அந்த பாம்பு சொல்லிச்சு, சுவாமி, நீங்கள் சொன்னீங்க கடிக்கக்கூடாதுன்னு, நான் இப்போ யாரையுமே கடிக்கிறதில்ல. அதனால் ஊர் மக்கள் எல்லாம் என் மேலே பயம் போயிட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க, குச்சி எடுத்து குத்துறாங்க, காலில் உதைக்கிறாங்க, என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அந்த சுவாமிஜி சிரிச்சுக்கினே கேட்டார், பாம்பே, நான் உன்னை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னனே ஒழிய சீரக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு சொன்னார்.
அப்போ தான் அந்த பாம்புக்கு புரிஞ்சிச்சு, அடடா நாம் சீறி இருந்தால் எல்லோரும் ஓடிட்டுருப்பாங்களே அப்படின்னு நினச்சி அதுக்கு புத்தி வந்துச்சு. இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நிர்வாகம் சரியாக நடக்கணும்னா கோபப்படணும், கண்டிக்கணும், வார்த்தைகளால் சீரணும், வேலைங்கள்லாம் நடக்கும். ஆனால் தண்டிக்கக்கூடாது என்பதுதான் இந்த கதையின் கருத்து. நன்றி.